வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா, கிராமத்து சுவையில் சூப்பராக ஒரு அரைச்சி விட்ட முட்டை குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சுட சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஒரு வானிலை எடுத்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 4 பூண்டு பல் தட்டி போட்டது, கொஞ்சம் கருவேப்பிலை அதை போட்டு அது பொரிஞ்சதும் 1 கப்பு வெங்காயம், அந்த வெங்காயமும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி அது ப்ரௌன் கலராக வரும் பொழுது ஒரு 2 பச்சை மிளகாய், அந்த 2 பச்சை மிளகாயும் காரத்துக்கு போட்டுட்டு அதாக கூட ஒரு 3/4 கப்பு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, அதையும் நல்லா கட் பண்ணி போட்டு அதை நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே அதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிப்போம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜாரில் 1 கப்பு வெங்காயம், 1 கப்பு தக்காளி, அந்த அரைக்கிறதுக்கு 1 கப்பு தக்காளியும் போட்டுட்டு ஒரு 6-7 பல் பூண்டு பல் உரித்தது அதையும் போட்டு 1 பச்சை மிளகாய், அரைக்கிறதுக்கு குழம்புக்கு தேவையான மசாலா 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, அதாவது நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் கூட போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கிடையில் வானிலையில் வதங்கியிருக்கிற வெங்காயம் தக்காளியாக கூட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அதில் இந்த அரைச்ச விழுதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கணும். வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, அதாவது உங்களுக்கு தண்ணியாக வேணுமா இல்லை குழம்பு திக்காக வேணுமா அப்படின்னு உங்கள் திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸி ஜாரையும் கழுவி விட்டு கூடவும் தண்ணி விட்டு தேவையான அளவு அதை கலந்து உப்பு காரம் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும் பொழுது அது எண்ணெய்லாம் பிரியும். அந்த பிரியிற நேரத்தில் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி அதை கரைச்சி அதையும் 1 கப் அளவுக்கு விட்டுக்குங்க. விட்டு ஒரு 4 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த புளியோட பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போகி நல்லா அது எண்ணெய்லாம் பிரியும். நல்லா கொதித்து குழம்பு வாசனையாக எண்ணெய் பிரியும். எண்ணெய் பிரிகிற நேரத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவிட்டு முட்டை நல்லா ஒரு 6 முட்டை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முட்டையை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு உரித்து எடுத்து முழுசாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் முழுசாக வேணும்னாலும் போட்டுக்கோங்க, கட் பண்ணி வேணும்னாலும் போட்டுக்கோங்க. ஆனால் முழுசாக போட்டால் குழம்பு ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் நான் முழுசாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி முட்டையை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே அந்த முட்டையோட வாசனை, அந்த குழம்பு பிரிஞ்சு அந்த எண்ணெய் எல்லாமே ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது நீங்கள் சுட சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். இது மதியம் மட்டும் இல்லை, நீங்கள் இரவு நேரத்தில் இதை சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இந்த குழம்பு வச்சு ஒரு 5 மணி நேரம் ஊறின பிறகு சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். இது கிராமத்தில் செய்வாங்க. எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது. நான் உங்களுக்கு ஒரு முறை இதை சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. இந்த முட்டை நல்லா அந்த குழம்புல ஊற ஊற இன்னும் சுவையாக இருக்கும். ரொம்ப ஈஸி, சிம்பிளானது தான். மசாலாலாம் ரொம்ப கம்மி தான். இதை நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் மிக்சியில் தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அம்மியில் இந்த மசாலாவெல்லாம் வச்சு அரைச்சி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். இன்னும் சூப்பராக இருக்கும். நன்றி.